அரக்கோணம் அருகே கோவிலில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தையை கண்டுபிடிக்க கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் உதவியோடு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குழந்தைகளை கடத்தும் கும்பலுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையை அடுத்த படப்பையில் தங்கி வெல்டிங் தொழிலில் ஈடுபட்டு வரும் சத்யராஜும் அவரது மனைவி புவனேஸ்வரியும் தங்களது 1 வயது குழந்தை சுதர்சனுக்கு முடி இறக்கி வேண்டுதலை செய்வதற்காக அரக்கோணத்திற்கு அருகில் உள்ள மகேந்திரவாடி கிராமத்திற்கு வியாழனன்று வந்தனர். அங்குள்ள மதகு காத்த அம்மன் கோவிலில் குழந்தைக்கு முடி இறக்கி காணிக்கை செலுத்திய பின்னர் அமாவாசை என்பதால் கோவிலில் இரவு தங்கிச் செல்ல தீர்மானித்தனர். கோவிலுக்கு முன்புள்ள மைதானத்தில் தங்கியிருந்த போது நள்ளிரவில் அடுத்தடுத்து 3 முறை மின்தடை ஏற்பட்டது. இதனால் தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்தபோது குழந்தை சுதர்சனை காணவில்லை. அக்கம் பக்கம் முழுவதும் தேடியும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. 2 டைம் ஆஃப் ஆகி வந்தது. அப்புறம் ஏஞ்சி பார்த்தா குழந்தை காணோம். அதோட சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்கள் அந்த டைமே வந்தோம். 11 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி வண்டியெல்லாம் வச்சு மொத்தி தேடினாங்க, காடெல்லாம் தேடினாங்க. குழந்தை கிடைக்கவே இல்லை. குழந்தையை யாரோ கடத்தி சென்றிருக்கலாம் என்பது உறுதியானதை அடுத்து இதுகுறித்து மானாவரம் போலீசில் சத்யராஜ் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து குழந்தையை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். மானாவரம் மற்றும் நெமிலி வட்டாரத்தில் உள்ள 120 கண்காணிப்பு கேமராக்களில் உள்ள பதிவுகள் ஆய்வு செய்து வரும் போலீசார் குழந்தையை கடத்தியவர்கள் குறித்த காட்சிகள் பதிவாகி உள்ளதா என்பதையும் ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் மகேந்திரவாடி வட்டாரத்தில் உள்ள செல்போன் டவர்களில் பதிவான குரல் பதிவுகளின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெறுகிறது. இதே நேரத்தில் முன்விரோதம் அல்லது குழந்தை இல்லாத ஏக்கத்தில் இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்றதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அரக்கோணத்திலிருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தனியார் பள்ளியில் இருந்து மாயமான 9 வயது சிறுவன் பரத்தின் நிலை என்ன என்பதை இதுவரை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் அதே அரக்கோணம் வட்டாரத்தில் மேலும் ஒரு சிறுவன் மாயமாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது.